கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், சப்பாத்தி, தோசை, வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எதுக்கிற வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு 1/2 கிலோக்கு கொஞ்சம் கூட இருக்கும் நான் எடுத்திருக்கேன். அதுக்காக ஃபஸ்ட்டு வடை சட்டி சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2-3 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அடுத்ததாக வாசனைக்காக 2 வரமிளகா கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தொக்கு அப்படின்னாலே கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் கூடுதலாக இருந்து செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேமில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வதக்கணும் அப்படின்னா நமக்கு கரெக்டாக சாஃப்டாக வதங்கி வந்துடும். அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நமக்கு நல்லா வதங்கி கிடைக்கணும் எப்பவும் போலவே. அடுத்ததாக நான் வந்துட்டு சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தாலும் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தது அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஃபஸ்ட் நல்லா கலந்துட்டு தக்காளி நல்லா கசிஞ்சு வதங்கி வரதுக்காக நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி நமக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். நான் வந்துட்டு இதில் புளி எதுவுமே நான் சேர்க்கலை. உங்களுக்கு புளி சேர்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக தக்காளியினோட அளவை வந்துட்டு பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக புளியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளியும் நிறைய போட்டு புளியும் நிறைய போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்பு மிளகாய் தூள் வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் நான் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மல்லித்தூளை வந்துட்டு அதுலேருந்து டபுளாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாசனைக்காக சாம்பார் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. எனக்கு நீளவாக்கில் கட் பண்ணி போட்டால் தான் பிடிக்கும், அதனால் போட்டேன். அடுத்ததாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம பரட்டி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் போட்டுட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம் அதில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. காய் வந்துட்டு நல்லா இந்த மசாலாவில் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போது நீங்கள் புளி ஊற்றுற மாதிரி இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே பெரட்டிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு அப்படின்னா இது கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும் பொழுதே. இப்போ ஒரு மூடி போட்டுடலாம், வெந்துட்டுருக்கட்டும். அப்பப்போ எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது எல்லாமே இன்னும் நமக்கு நல்லா வதங்கி வரும், அந்தளவுக்கு வேகட்டும். பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு சுருளை வதங்கி கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்துடணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுடைய கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இதை வந்துட்டு சாதத்து கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.